Friends, welcome back to JK World. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சீசி பனீர் பிரெட் ரோல் தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துர்க்கேன், salt, pepper, அதுக்கு அப்புறம் சீஸ், chili flakes, potato ஒரு 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் வந்து எடுத்துர்க்கேன். சீஸ் வந்து 6 கியூப்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். chili flakes. நெக்ஸ்ட் வந்து பட்டர் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் 2 green chilies finely chopped. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கார்லிக் 3 garlic பல்லில் முழு கார்லிக் 3 வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டரை வந்து அப்படியே இதில் போட்டுடலாம். இது வந்து இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்ச கார்லிக்கை வந்து அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் பட்டரில் இறங்குற வரைக்கும் நல்லா நம்ம இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கார்லிக்கோட ஸ்மெல் வந்தோடனே இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிட்டு கார்லிக்கும் இந்த பொட்டேட்டோஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து நம்ம ஆற விடணும் நல்லா. அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு போக முடியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பொட்டேட்டோ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சீஸ் எடுத்து அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது ஆட் பண்ணது வந்து 6 கியூப்ஸ். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் ஒரு கியூப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 சில்லி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சீஸ் ஆட் பண்ணனால நமக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ வாங்க இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இந்த உருட்டுக்கட்டியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதோட பார்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்டர்ஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி எடுத்து அப்படியே நம்ம கையில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்படி இந்த பாருங்கள், இப்படி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா இப்படி ஒட்டிக்கலாம்.
உருட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஸ்டஃபிங்ஸை எடுத்து இதில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வச்ச ஸ்டஃபிங்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம திருப்பி கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த மாதிரி சைட்லலாம் நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி 4 சைடில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிட்டே வரணும். அப்படியே நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்து இப்படி நல்லா நம்ம கையில் வச்சு நல்லா மடிச்சுக்கணும். இப்படி நல்லா பால் மாதிரி நம்ம உருட்டணும். மேலே வந்து நம்ம நல்லா சீல் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம தண்ணி போட்டுருக்கனால அது ஒட்டிக்கும். ஆனால் நம்ம நல்லா சீல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம நல்லா கையிலேயே பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரெட்டெல்லாம் நல்லா ரோல் பண்ணி வச்சு ஸ்டஃபிங் வச்சு எண்ணெயை வந்து சூடுபடுத்திட்டுருக்கேன். சூடோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணிங்களா ப்ரௌன் கலர் சைடில், அது வந்து ஆக்சுவலி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கூட செய்யலாம் உங்களுக்கு வேணும்னா. சரி வாங்க, இப்போ எண்ணெய் சூடாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம அப்படியே ஆயிலில் விட்டுடலாம். 2 போட்டால் கூட போதும், நிறைய போட வேண்டாம் ஒரே நேரத்தில். நம்மளுக்கு தெரியாமலே அது கரண்டி பட்டு உடஞ்சிடும். அதனால தான் இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கரெக்டாக இந்த கலர், இந்த கிறிஸ்பினஸ் வந்தோடனே நம்ம வந்து நல்லா ட்ரெயின் பண்ணோம். நார்மலாகவே ப்ரெட்டில் வந்து நல்லா ஆயில் வந்து உரியும். அதனால் நம்ம நல்லாவே ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே எடுத்து நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். டிஷ்யூ பேப்பரில் போட்டால் நம்மளுக்கு நார்மலாகவே கொஞ்சம் ஆயில் வந்து உரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ உள்ள சீஸியாக பன்னீர்லாம் உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிள் ரெசிபி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.